ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அங்க யோபு பக்தன் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார். அல்லேலூயா, ஆமென். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, ஆனாலும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சம்திங் ஏதோ இருக்கு. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை சொல்லுகிறாருனாக்கா, அதே யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை கூட வாசிக்க கேட்போம். இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்பாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவர் காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, முன்னாடி போனாலும் இல்லை, பின்னாடி இருப்பானாலும் இல்லை, வலது புறத்தில் இடது புறத்தில் இல்லை, ஒளிந்திருக்கிறார் போல இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கேயுமே இல்லை, சுற்றிலும் இல்லை. ஆனால் பாருங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை. ஆனாலும் இங்கே தான் சொல்கிறார், ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நான் திசை மாறி போனாலும், நான் பாதை தவறி போனாலும், அவர் என் போகிற வழியை அறிந்திருக்கிறபடினால என்னை சரியான வழியில் நடத்துவார். தெய்வ பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய பக்தன்ல யோபு. ஆமென். பாருங்க, அதுக்கு கடைசியாக சொல்றாரு, அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு வாழ்க்கையில் எத்தனை பெரிய சோதனை வந்தது நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒரே நல்ல 10 பிள்ளைங்க சுத்து போகிறாங்க. இருந்த ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, எல்லா விதமான மிருகஜீவன்கள், ஆயிரக்கணக்கான இந்த மிருகஜீவன்கள் மரித்து போகிறது. அது மாத்திரமா, ஒரே நல்ல உடம்பெல்லாம் பற்களினால, வியாதியினால வேதனைப்பட்டு அவ்வளோ கடினமான சூழ்நிலை. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், தேவனுக்கு பயப்படுகிறவன், உத்தமனமாய் சன்மார்க்கனமாய் ஆண்டருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை. தேவ பிள்ளையில. ஆனால் யோபு சொல்றாரு, நான் முன்னாடி அவர் இல்லை, பின்னாடி இல்லை, வலது புறத்தில் அவர் ஒளிந்திருக்கிறது போல இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் போகிற வழி அவர் அறிவார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில, உங்களுக்கு நான் சொல்கிறேன், தெய்வ மனுஷனா ஆண்டவர் ஆவியார் நம்மோடு பேசுகிறாரு. ஒருவேளை இப்போ ஆண்டவர் இல்லாதது போல இருக்கலாம். எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன் பிரதர், எவ்வளோ நான் விசுவாசிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், நிறைய காரியங்களை பக்தி விருத்திக்கு ஏதாவது காரியங்கள் செய்கிறேன். ஆனாலும் என் கூட ஆண்டவர் இல்லாதது போல இருக்கே, என் முன்னாடி இல்லையே, பின்னாடி இல்லையே, என் வாழ்க்கையில் இல்லாத போல இருக்கே, ஏதோ நான் வெறுமையாக இருக்கிற போல இருக்கிறேனே. கலங்குகிற தேவ பிள்ளையை, பயப்படாதீங்க. நீங்கள் போகிற வழி அவர் அறிவார். உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும், நீங்கள் நெருக்கப்படுகிறது அவருக்கு தெரியும், நீங்கள் உபத்திரப்படுகிறது அவருக்கு தெரியும், உங்கள் வியாதி அவருக்கு தெரியும், உங்கள் கடினமான எல்லா சூழ்நிலை தெரியும். அட் தி சேம் டைம் உங்கள் பக்தி வைராக்கியம் தெரியும், உங்கள் விசுவாசம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். யோபுவை அப்படியே விட்டுல. சத்துரு சோதித்த பிறகு என்ன தெரியுமா நடந்தது தேவ பிள்ளையில? யோபின் வாழ்க்கையை ஆண்டவர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார். யோபு 42:10 வாசிக்கும் போது, யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள. அதுதாங்க, நீங்கள் சோதித்த பின் பொன்னாக விளங்குவீங்க. இந்த பொண்ணு அது ஒரு ஜுவல் ஷாப்பில் அது ஷோ கேஸில் வரனா எத்தனை ப்ராசஸ் கடந்து வருது தெரியுங்களா? எத்தனை விதமான அதுக்கு புடமிடுதல், எத்தனை விதமான தட்டானால் செய்யப்படுகிற காரியங்கள், இதெல்லாம் செஞ்சு தான் விலை மதிக்க முடியாத ஒரு ஜுவல்லாக அது காணப்படுகிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சோதனை வருதா, பயப்படாதீங்க. கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் போகிற வழி அவர் அறிந்திருக்கிறார். அவர் இல்லாதது போல இருக்கலாம், அவர் உங்களோடு செயல்படாதது போல இருக்கலாம். இல்லை, அவர் உங்களோடு தான் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு முன்னே போகிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. என்ன சூழ்நிலை கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, எதை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க, ஒருவேளை இந்த வருஷத்தை இப்படியே நான் முடிச்சிடும்னா, இல்லைங்க. இந்த ஆண்டுக்கு முன்னாடி, ஒரு புதிய ஆண்டுக்கு நீங்கள் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்களோடு கூட போகிறாரு, உங்களோடு இருக்கிறாரு. அந்த தைரியத்தோடுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம். யோபுவை புடமிட்டு சோதித்து ஆண்டவரே பொன்னாய் விளங்க பண்ணினது போல் ஆண்டவரே, யாரார் எப்படிப்பட்ட ஆண்டவரே நெருக்கமான பாதையில் சோதனை கடந்து போகிறாங்களோ, பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே
ஆண்டவரே உமக்கு சோதரம் தைரியப்படுத்தோம்ப்பா. நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், கோணலானங்களை செவையாக்குற கர்த்தர். அன்றைக்கி மோசேக்கு சொன்ன என் சமூகமும் எனக்கு முன்பாக போய் சொல்லு அன்று நீங்கள் முன்னாடி போ, எல்லா கோணலை செவையாக்குகிறபடியா சோத்திரம். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் கிளம்பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.